மக்களே வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு அப்சர்வேஷனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹைபே ரேக். இந்த ஹைபே ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்லாம் வைப்பாங்க. ஸோ இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரீச் ட்ரக்கை பயன்படுத்தி இந்த மெட்டீரியல் எடுப்பாங்க. இப்போ அந்த ரீச் ட்ரக்கு போகிறதுக்கான வழி தான் இந்த சென்டராக இருக்கிற இடம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பில்லர் வந்து முன்னாடி இருக்கிறது, இந்த ரேக்குன்றது அதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வச்சது. ஸோ இதில் அன்சேஃப் கண்டிஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. எப்படின்னா, ஒரு அன்சேஃப் ஆக்டால் ட்ராயிங் தப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ராயிங்கே கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பில்லர் இந்த ஹைபர் ரேக்குள்ளே வந்திருக்காது. இப்போ இந்த இடம் அன்சேஃப் கண்டிஷனாக வந்திருக்காது. ஸோ இப்போ இந்த இடம் வந்து என்னென்னா, ஒரு அன்சேஃப் ஆக்டால் அன்சேஃப் கண்டிஷனாக மாறி இருக்குது. அந்த இடத்துல நம்ம ரெகுலராக ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கண்டினியூவாக அதில் இருந்து கொலிஷன் ஆகும். அந்த பில்லரில் வந்து பார்த்திங்கன்னா இடிக்கிறது, டேமேஜ் ஆகிறது, இடம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தவறை தடுக்கலாம். இது சரியாக தவறான்னு நீங்கள் சொல்லுங்கள். நன்றி.